அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து, அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள், அதாவது என்பிஹெச்ஹெச், பிஹெச்எஸ், ஏஏஒய், இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தீபாவளி தினத்தன்று தீபாவளி பரிசு வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த முக்கியமான அப்டேட் பத்தின ஒரு ஸ்கீம் அப்டேட் தான் பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இந்த தீபாவளி பரிசு தொகையை வாங்குவதற்கு எந்த தேதியிலிருந்து இதற்கான டோக்கன் ரேஷன் கடைகளில் வழங்க போறாங்க, இதற்கான முழுமையான அப்டேட் தான் பார்க்க போறோம், சரிங்களா? அதே போல மீதி இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள், அதாவது நமக்கு மொத்தமா 5 வகையான ரேஷன் அட்டை, அதுல 3 வகையான ரேஷன் அட்டைக்கு இந்த பரிசு தொகை வழங்கப்படுவதாக சொல்லிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு என்ன காரணத்திற்காக இத பரிசு வழங்க மாட்டாங்கன்றதையும் காரணத்தையும் பார்க்கலாம், சரிங்களா? தொடர்ந்து நம்ம இந்த அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன், இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வீடியோஸ்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் முழுமையான அப்டேட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5000 ரெடி. தமிழ்நாடு அரசின் சூப்பரான அருமையான திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் அட்டை ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. இதோடு சேர்ந்து மகளிர் உரிமை தொகை திட்டமும் அமலுக்கு கொண்டு வர போறாங்க. மீண்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 நிதி உதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. எல்லாரும் எதிர்பார்த்த தீபாவளி பரிசு தொகைக்கான சில முக்கியமான அப்டேட்டுங்க. அது என்னன்னா, சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்திருப்பதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறியிருந்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்தார், சரிங்களா? அதே போலதான் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறம், சரிங்களா, 28% இருந்த ஜிஎஸ்டி வரியானது தற்போது 18% குறைக்கப்பட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியை மக்கள் மத்தியில வரவேற்பையும் பெற்றிருக்கு, சரிங்களா?
ஸோ இந்த மகிழ்ச்சி மட்டும் அல்லாம இது போன்ற சூழலில் கூட தீபாவளி தினத்தன்று நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசும் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்காரு. சரிங்களா? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக 5000 ரூபாய். தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 10,000 கோடி வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. காத்திருக்கக்கூடிய தமிழக மக்கள், தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5000 வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். சரிங்களா? வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு முன்னர், சரிங்களா, இன்று முதல், எனக்கு தெரிஞ்சு இன்று முதல் ஒவ்வொரு ரேஷன் கடைகள்ல ஒவ்வொரு மாவட்ட வாரியாக டோக்கன் 5000 ரூபாய், அதாவது தீபாவளி பரிசுக்காக டோக்கன் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.